வணக்கம், வெல்கம் டு சண்டே. பெண்கள் அப்படின்னாலே ரொம்ப அமைதியானவங்க, சாந்தமானவங்க, அடக்க ஒடுக்கமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியே பெண்கள் எல்லாரும் அப்படிதான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஆனால் நகரத்தில் இருக்கிற பெண்கள் ரொம்ப தைரியமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்களா, இல்லை கிராமத்திலேருந்து வர்ற பெண்கள் எல்லாத்தையும் நல்ல தைரியமாக பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு பார்வை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. தைரியமான பெண் அப்படின்னு உடனே உங்கள் மனசுக்கு உடனே வர்றது யார்? சென்னையில் மெட்ராஸ் பொண்ணுங்க தான். மெட்ராஸ் பொண்ணுங்க தான், நகரத்தில் இருக்கிற பொண்ணுங்க. கண்டிப்பாக எங்கள் அம்மா. அவங்க வளர்ந்ததெல்லாம் கோட்டயம், கேரளாலேருந்து வரேண்ணா. கோட்டயத்தில் வளர்ந்த கோட்டயம். எங்கள் மேக்ஸ் மிஸ், நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மேக்ஸ் மிஸ்ஸஸ் உஷா ஜான்னு அவங்க பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப தைரியசாலி. ஒரு வாட்டி எங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பஸ்ஸில் ஏறி வரும்போது அந்த கண்டக்டர் அந்த பஸ் ஸ்டாண்டில் சரியாக நிறுத்தலை, விசில் கொடுத்து நிற்கலை. பஸ் டிரைவரும் கொஞ்சம் தூரம் போயிட்டாரு. அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, நின்ன இடத்துல போய் டிரைவர்ட்டையும் கண்டக்டர்ட்டையும் போய் சண்டை போட்டாங்க. இவங்க டீச்சர்னு தெரியாது, நாங்கள் அப்படி தான் நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, டெப்போவில் போய் அவங்க டிரைவர் மேலேயும் கண்டக்டர் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணி அடுத்ததுலேருந்து இங்கே ஸ்கூல் ஸ்டாப்பிங்கில் ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்டரை போட்டு டெய்லி அங்கே நிறுத்துகிற மாதிரி பண்ணாங்க. அருமையான விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியசாலியான பெண்கள் யார்? நகரத்தில் இருக்கிற பெண்களா, இல்லை கிராமத்தில் இருக்கிற பெண்களா? நகரத்தில் இருக்கிற பெண்கள் தான் ரொம்ப தைரியசாலிங்கன்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஜெயஸ்ரீ, சந்தியா. இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே நகரத்தில் இருக்கிற பெண்கள் தான் ரொம்ப தைரியசாலிங்கன்னு சொல்றதுக்காக, வாதாடுறதுக்காக, சண்டை போடுறதுக்காக வந்திருக்காங்க. துளசி, நித்யபிரியா, இவங்க 2 பேரும் கிராமத்தில் இருக்கிற பெண்கள் தான் ரொம்ப தைரியசாலிங்க அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் அதே தான் ஒத்துக்கிறாங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக். இப்போ தைரியம் அப்படின்னு சொல்றது என்ன? 10:30 மணி ஆனாலும் 11 மணி ஆனாலும் தனியாகவே நான் வீட்டுக்கு போவேன், கூட யாரும் கிடையாது என் ஹெல்ப்புக்கு. அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் அந்த காலத்தில் எங்கள் காலத்துலலாம் வெளியில் கூட வர முடியாது, அந்த ஒரு கண்டிப்பு இருந்து தைரியம் கிடையாது, எட்டி பார்க்க கூட தைரியம் கிடையாது. ஒரு நாள் தனியாக வீட்டில் இருக்கும்போது ஏசி ரிப்பேருக்காக வந்தாங்க. அது யார் அமிச்சதுன்னா, உங்கள் வீட்டில் தாங்க, உங்கள் வீட்டில் அவர் தான் சொல்லி அமிச்சார். கண்டிப்பாக எனக்கு ஒரு சந்தேகம், நம்மளே சொல்லலை ஆனால் வந்திருக்கான்ட்டு. உடனேயே சரிப்பா வந்திருக்கியா, அதை இருப்பான்னு சொல்லிட்டு உடனே எல்லாரையும் கூப்பிட்டு அவனை நிற்க வச்சு லேடிஸுங்களே நல்லா 4 அடி அடித்தோம். இவன் திருடன்னு தெரிஞ்சிச்சு, ஆனாலும் விட்டுடவும் கூடாது. உடனே அக்கம் பக்கம் அப்படியே இது பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி உடனே இதெல்லாம் நீங்க சிட்டில இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தைரியமா செயல்பட முடியுது. உடனே அந்த யோசனை வந்தது எங்களுக்கு, சிட்டில இருந்ததுனால அந்த யோசனை கண்டிப்பா வந்தது. கிடையவே கிடையாது. முதல்ல அவங்க தைரியம் என்ற வார்த்தைக்கே அந்த சரியான அர்த்தத்தை அவங்க சொல்லல. அதுதான் நகரத்து பெண்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம். இதுதான் தைரியம் தானே மேடம். சமயோஜித புத்திக்கும் தைரியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல்ல உண்மையை பேசுறதுக்கு முதல்ல தைரியம் வேணும். தான் யாருன்றத ப்ரூவ் பண்றதுக்கு முதல்ல தைரியம் வேணும். இது எல்லாம் அடிப்படை எங்க அமைஞ்சிருக்குன்னா கிராமத்து பெண்கள் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய வளர்ந்த விதம், வளர்ந்த சூழ்நிலை, இது ரெண்டும் தான் அவங்களுக்கு தன்னுடைய கருவறையை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியம்ன்றதை தாண்டி அடுத்த கட்ட துணிச்சலுக்கு கொண்டு வருதுன்னா அது கட்டாயமா கிராமத்து பெண்கள் கிட்ட தான் இருக்கு. கிராமத்துல இருந்து அடிப்படை வசதி கூட இல்லாத, கல்வி அறிவு கூட ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கக்கூடிய பெண்கள் தான் இன்னைக்கு நகரத்துல படிச்சு மதிப்பெண்கள் எடுத்து இன்னைக்கு உயர உலகத்தை தாண்டி போயிட்டு இருக்காங்க, எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அதுக்கு எப்ப துணை தேவைப்படும்னா ஆரம்ப கட்டத்துல. ஏன்னா இங்க இருந்து போறதுக்கு அவங்க வழிகாட்டுறது கூட ஆரம்ப கட்டத்துல ஏதோ ஒரு துணை தேவைப்படுது. ஆனா நகர்ப்புறத்துல அந்த அப்படிப்பட்ட துணையே தேவையில்ல. இங்க சென்னையில கிராமத்துல போய் படிக்கணும், இவங்க படிக்கணும் அப்படின்னா கூட தைரியமா போய் படிப்பாங்க. ஆனா கிராமப்புறத்துல இருந்து முதல்ல நகரத்துக்கு வராங்க அப்படின்னும் போது கண்டிப்பா யாரோ ஒரு துணை தேடிட்டு தான் இருக்கிறாங்க. உண்மையை இங்க மனசாட்சி தொட்டு நான் சொல்றேன், கிராமப்புறத்துல இருக்கிற எத்தனை பெண்கள் தன்னுடைய ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜுக்கு வரைக்கும் மட்டும்தான் பஸ்ஸுக்கு போயிட்டு வர தெரியும், வேற எந்த வழியுமே கிராம பெண்களுக்கு தெரியாது. ஆனா நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் போயிட்டு வர தைரியம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? கிராமத்து பெண்ணு உட்கார்ந்துருக்கா, அவ ஃபேஸை பார்த்தே கண்டுபிடிச்சிடும் ஒரு பையன், இது பயங்கரமா கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கு, என்ன சொன்னாலும் இது நம்மன்னு பின்னாடி பக்கத்துல உட்காந்துட்டு அட்ரஸ், ஒரு நிமிஷம்ப்பா,
உன் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டா, நீ எங்க இருந்து வர, உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா எழுதி கொடுக்குற அளவுக்கு நம்ம பொண்ணுங்க வளரிடுவாங்க. நிஜமா உண்மைதான். அதுதான் பாலியல் வன்கொடுமைகள் இன்னைக்கு கிராமப்புறத்திலேயே நடக்குது, நகர்ப்புறத்திலேயே நடக்குது. இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா பெருக்கிட்டு வந்தாலும் கூட தன்னுடைய ஃபீலிங்ஸை தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாம தன்னுடைய மானம் போயிருமேன்னு எத்தனை கிராமத்து பெண்கள் மானத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா? ஆனா நகர்ப்புறத்து பெண்கள் தற்கொலைன்ற எண்ணமே அவங்களுக்கு வராதுங்க. உங்களால கூட்டு போய் வெறும் எஃப்ஐஆர் மட்டும் தான் ஃபைல் பண்ண முடியும். இதே இது கிராமப்புற பெண்கள் இருந்தா அவன் மொரமாமங்கிட்டே அவங்ககிட்ட அண்ணன் கிட்ட கண்ணை காட்டினா போடும், எவன் மேல கைய வச்சு அவனை தனியா கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் பாதிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சதுன்னா தன்னுடைய கல்லூரி மாணவர்கிட்ட சொல்லிட்டு தைரியமா போராட்டத்துல உட்கார்றது சுயநலமே இல்லாம இருக்கிறது கிராமப்புற பெண்கள். நகர போராடுங்க. தைரியம் அப்படின்றது வந்து சமயோஜித புத்தியோட கரெக்டான ஒரு புதிய பாதைக்குள்ள போக துணிவு இருக்கிற, இல்ல தனக்கு ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறது, புத்திசாலித்தனமா சமாளிக்கிறது அப்படின்றதும் தைரியம்தான். இதை பத்தி தொடர்ந்து பேசும். தைரியமானவங்க யாரு, கிராமத்து பெண்களா இல்ல நகரத்து பெண்களா அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ கிராமத்து பெண்களுக்கும் நகரத்து பெண்களுக்கும் சரிசமமான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது எல்லாமே எல்லா இடத்துலையுமே இருக்கு. அதாவது படிப்பு அப்படின்ற விஷயம் முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பெண் குழந்தைங்களையும் படிக்க வைக்கணும் தான் இப்போ இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் தீர்மானமா இருக்காங்க. ஆனா அந்த வாய்ப்புகள் அப்படின்னு வரும்போது வந்து இந்த படிப்பு தான் நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு தைரியமா ஒரு பெண் குழந்தைக்கு சொல்லக்கூடிய ஒரு இடம், நான் தீர்மானமா இதைத்தான் படிப்பேன் அப்படின்னு கொண்டு போகக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னோட ரிலேட்டிவ் பொண்ணு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்றைக்கி லயோலாவில் வந்து எம்பிஏ ஜாயின் பண்ணியிருக்கா. என்னோட ரிலேட்டிவ் சர்க்கிள் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து சென்னைக்குள்ளே படிக்கிறாங்க, வேலையும் செய்கிறாங்க பிள்ளைங்க. வேலைக்கு போகணும், சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் படிக்கிறோம். சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கிற ஒரு பொண்ணு ஐடி ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா யூஎஸ்க்கு அந்த பொண்ணு தனியாக கிளம்பி போகும். கல்வின்றது மட்டும் ஒருத்தவங்களுடைய வீரமாகாது. உடல் வலிமை, மன வலிமை, சகிப்புத்தன்மை, ஒரு இடத்துல மௌனமா இருக்கிறது, விட்டு கொடுக்கறது, நம்ம வாழ்க்கை இதுக்குள்ள வரையறைக்குள்ள இருக்கிறது எல்லாமே வீரம்தான், தைரியம்தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. கலாச்சாரத்துக்குள்ளதான் ஒரு பெண்ணை வைக்கணும் அப்படிங்கிறது கிராமப்புறத்துல அதிகமா இருக்கு. ஆனா கலாச்சாரத்தையும் தாண்டி பெண்களுடைய கடமைகள், பெண்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு அப்படின்னு வெளிப்படுத்த முடியும்னா அது நகர்ப்புறத்துல மட்டும் தான் வெளிப்படுத்த முடியும். இப்ப 7 மணி இல்ல, சாதாரணமா ஒரு 7 மணிக்குள்ள ஒரு வீட்டுக்கு போல அப்படின்னு சொன்னா அந்த கிராமத்து பெண்கள் முகத்துல ஒரு பதட்டம் தெரியும் பாத்தீங்களா? 7 மணி ஆயிடுச்சு, இன்னும் நம்ம வீட்டுக்கு போலன்னா அவ்வளவுதான், அம்மா அடிச்சிருவாங்க, அப்பா அடிச்சிருவாங்க, பாட்டி கண்டமேனிக்கு பேசும் அப்படின்னு பயந்து எத்தனையோ விட்டு கொடுத்துட்டாங்க கிராமத்து பெண்கள். ஆனா நகர்ப்புறத்துல அப்படி கிடையவே கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நகர்ப்புறத்து பெண்கள் இதுக்கெல்லாம் பயப்படுறது கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டாங்க, ஒரு காலேஜ் படிக்கிறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துறாங்கன்னா அது முடிக்கிறதுக்கு 10 மணி ஆகும்னால அது முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. கல்வி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த கல்வியில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். இப்ப ரீசெண்டா வெளிவந்த +2 ரிசல்ட்ஸ், 10th ரிசல்ட்ஸ் எல்லாமே நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், மதுரை மாவட்டம்னு எல்லாம் பாத்தீங்கன்னா கிராம அடிப்படையில இருந்து படிச்ச பிள்ளைகள் தான். ஒருவேளை அவங்களுக்கு கல்வி தரங்கள் அதிகமா கொடுக்கப்பட்டுமே வந்திருந்தாலுமே +2 ரிசல்ட்ஸ் வேணா அப்படி இருக்கலாமா? ஆனா அவங்க எல்லாருமே வந்து அவங்க நினைச்ச படிப்பை தொடர முடியுதா அப்படின்னு எடுக்கின்ற காலகட்டத்துல வெளிப்படையா சொல்லும் போது பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொன்ன, அப்பா நீங்க வந்து ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு இருந்தீங்க, அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க, நம்ம குடும்பத்துல நான் முறையா மருத்துவ படிப்பு படிக்கல, எனக்கு இதே படிப்பு தான் எல்லாரும் நம்ம கிராமத்துல எல்லாரும் இன்ஜினியர்ஸா இருக்காங்க, எல்லாரும் இப்படி இருக்காங்க. சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சிட்டிக்குள்ள அனுப்பாத, பொம்பளை பிள்ளை கெட்டு போயிருவாங்க. கெட்டு போறதுங்கிறது ஊர் சுத்துறதோ, அதிகமா செலவு பண்றதோ, யார் பின்னாடியோ சுத்துவாங்கிறது கிடையாது. அங்க போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சிட்டியில கிடைக்கிற எக்ஸ்போஷர்னால தன்னுடைய சொந்த முடிவுகளை அவங்களே எடுக்கிறதுக்கான தைரியம் வந்துடும், அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வந்துடும். அந்த ஒரே காரணத்துக்காக கிராமத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, சிட்டிக்குள்ள பசங்களை அனுப்பாதீங்க, அவங்க கெட்டு போயிடுவாங்கங்கறது விஷயம் எல்லாம் அவங்க சொல்ற வார்த்தைக்குள்ள அடக்க நினைக்கிற விஷயம் இதுதான். அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துரும் அப்படிங்கிறது அந்த தைரியம் வந்துரும். இதே வந்து என் பொண்ணு வந்து நான் 28 குழந்தைங்களோட அம்மா, நான் கேன்சர் பேஷண்டோட குழந்தைங்களோட அம்மா. நான் என் பொண்ணு வந்து என்னோட ஒரு குழந்தைக்கு வந்து நான் வந்து பிளட் வேணும்னு கேட்டபோது 10 பேருக்கு அவள் வாட்ஸ்அப் அமிச்சா. அதில் 5 பேர் கிராமத்து ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு 5 பேருமே எங்கள் அம்மா என்னை அனுப்ப மாட்டாங்க. ராத்திரி 12 மணிக்கு நான் 5 பேருமே வரல ரத்தம் கொடுக்க. சிட்டி பொண்ணுங்க தான் அடுத்த செகண்ட் நடந்து பைக்கில் இன்னொருத்தனை ஃபோன் பண்ணி வர சொல்லி அவள் அப்பாவோட எல்லாரும் அப்படி தான் வந்து என் குழந்தைய என்னை காப்பாற்றினாங்க. அதனால கிராமத்துக்காரங்க என்றைக்குமே அவங்க அம்மாவில் ஐயோ நீ ரத்தம் கொடுக்க போயிடாது, ஏதோ ரத்த ஊசிலாம் மாற்றிடுறாங்க, எய்ட்ஸ் வந்துடும், இப்படி தான் அவங்க வந்து என் பொண்ணுக்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் அதுக்காக தான் நாங்கள் கொடுக்க வரல. ஸோ சிட்டி பொண்ணுங்க தான் அடுத்த செகண்ட் 1/2 மணி நேரத்துக்குள்ளே வந்து என் பொண்ணை காப்பாற்றினாங்க, என் கேன்சர் குழந்தைய. கிராமத்துக்காரங்க பேசுகிறாங்களே தவிர ஒன்றும் ஹெல்ப்பில் ஒன்றுமே கிடையாது. சைபர் அவங்க
சிட்டி பொண்ணுக்கு தான் என்ன நீங்க என்னமா சொல்றீங்க? படிக்கிறது வந்து கிராமத்துல இருந்து தான் படிக்கிறேன். ஆனா பிஏ பிரெஞ்சு லிட்டரேச்சர் படிக்கிறேன். படிச்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து எல்லாமே நான் பிரான்ஸ்ல போய் தான் ஒர்க் பண்ண போறேன். ஏமாப்பா நீ போ, நீ தைரியமா போய் நீ எல்லா இடத்துலயும் இருப்ப, ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, யார் என்ன சொன்னாலும் இது பண்ணாதேன்னு சொல்றான். தைரியத்தோட நீ போய் எங்க இருந்தாலும் வேலை பார்க்கலாம். பிரான்ஸ் சிட்டில உள்ளவங்க தான் அங்க போகணும் இங்க போனா இல்ல, கிராமத்து பொண்ணுங்களும் நாங்களும் போறோம். ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்க கூட படிச்சிருக்கிற உங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இப்ப என்ன படிச்சிட்டு இருக்காங்க? எல்லாரும் பாதி பேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, விஸ்காம் படிக்கிறாங்க. அவங்களுடைய ஐடியாஸ் என்ன? கிராமத்துல இருக்கிறோம், நம்மள வந்து தட்டியே பேசுறாங்க, நம்மளும் சிட்டிக்கு மேல அதுக்கு மேலேயே நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறோம். ஆனா அவங்க வந்து சிட்டிஸ்ல கூட நான் படிச்சிட்டேன் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்க அது இதுன்னு சொல்லிட்டு சுத்திட்டு தான் தருவாங்க. ஆனா கிராமத்துல வந்து அப்படி இல்லை, நம்ம படிக்கணும், அடுத்த இதுல வந்து நம்ம இதோட அவங்களோட நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணி நம்ம நல்ல வேலைக்கு போகணும், நல்ல இடத்துல போய் நல்ல அம்மா அப்பாக்குன்னா பேர் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தைரியத்தோடு போய் படிச்சு இது பண்றோம். சரி, படிக்க வைக்கிறாங்கம்மா, ஆனா வேலைக்கு போகணும் அப்படின்ற போது வந்து வீட்டுல அனுப்புறாங்களா? அனுப்புறாங்க, என்னையுமே அனுப்பியிருக்காங்க. அப்படி அனுப்புனா கூட இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ற அளவுக்கான தைரியம் உங்களுக்கு திறமை இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஒரு சிட்டில இருக்கிற ஒரு பொண்ணுக்கும் அந்த விஷயம் தெரியாம இருக்கலாம், அதை பத்தின ஒரு நாலேஜ் இல்லாம இருந்திருக்கலாம். கிராமத்துல இருந்து வந்த பொண்ணுக்கும் அந்த நாலேஜ் இல்லாம இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் தனக்கு தெரிஞ்சதை வச்சு மேனேஜ் பண்ணக்கூடிய தைரியம், வாயை திறக்கக்கூடிய தைரியமாவது சிட்டில இருக்கிற பெண்களுக்கு இருக்கு. கிராமத்து பெண்களுக்கு அது இருக்கு. அதுதான் நமக்கு திறமை இல்லைன்னு நாங்க சொல்ல வரல. ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட கிராமத்து பெண்களுக்கு எப்படி அவங்க கிட்ட நம்ம மனசுல இருக்கிறத எப்படி அவங்க கிட்ட சொல்றதுன்னு விஷயம் தெரியவே தெரியாது. ஆனா நகர்ப்புறத்து பெண்கள் கிட்ட ஒரு டாபிக்க கொடுங்களேன், உடனே குரூப் டிஸ்கஷன்ல வந்து ஒரு இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு மணி நேரத்துக்கு நகர்ப்புறத்து பெண்கள் பேசுவாங்க. நான் கிராமத்து பெண்கள் வந்து படிக்காதவங்க திறமை இல்லாதவங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. கிராமத்து பெண்களுக்கும் திறமை இருக்குது, ஆனா அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஆக்கமோ இல்ல ஆற்றலோ கிராமத்து பெண்களுக்கு இல்லைன்னு தான் சொல்ல வரேன். நான் நகர்ப்புறத்துல படிக்கிறவங்க எல்லாருமே தனக்கான ஒரு வேலையை தேடிக்கிட்டு சொந்த கால்ல நகர்ப்புறத்து பெண்கள் நிக்கிறாங்க. கிராமத்து பெண்கள் வந்து பள்ளி படிப்பு இன்னும் கொஞ்சம் முடிய போனா ஒரு யூஜி படிப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு எதுக்கு படிப்பு, கல்யாணத்தை பண்ணி அனுப்பணும், கல்யாணத்தை பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அந்த காலம், நீங்க ஒரு விஷயம் முடிஞ்சாலே பாத்தீங்கன்னா அந்த காலம் இந்த காலம்னு ஒண்ணு இருக்கு, சரியா? அந்த காலத்துன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு பெண்கள் வந்து கீழே குனிஞ்சு கோலம் போட்ட காலம் வேற, இன்னைக்கு ஆண்கள் எதிர்த்து நிக்கிற காலம் வேற. இல்ல மேடம், நகரத்துல நம்ம வந்து வளர்க்கும் போதே சின்ன குழந்தையிலேருந்தே அந்த தைரியத்தை ஊட்டி வளர்த்துடுறாங்க. அதனால அந்த சிச்சுவேஷனை வந்து அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்தோடனே அவங்க நல்லபடியா அதை ஹேண்டில் பண்றாங்க. அதுதான் தைரியம். கிராமத்துல வந்து என்னன்னா குழந்தையிலேருந்து அங்க வளர ஒரு வேலையை தேடணும், இந்த வெளியூருக்கு போய் வேலை பண்ணணும், இல்லைன்னா படிக்கணும் அப்படின்னா எடுக்க முடியல மேடம் அவங்களால. ஏன்னா அவங்களுக்கு அந்த தைரியங்கிறது வந்து அப்புறம் அந்த காலேஜ் லெவல்ல தான் இதுக்கு வராங்க. சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு வந்து உங்க அம்மா அப்பா எல்லாம் அந்த தைரியம் ஊட்டி வளர்க்கலையா? இல்லைங்க மேம், திறமை இருக்கும்போது மட்டும் வெளியே வர்றது தைரியம் இல்லை. கிட்ட திறமையே இல்லை அப்படின்னாலும் நம்மளை மீறி வெளியே வர்றது தான் தைரியம். அந்த தைரியம் வந்து கிராமத்து பெண்கள் கிட்ட தான் இருக்குது. அவங்க படிக்கிறாங்க படிக்கல, யூஜி பண்ணுறாங்க பண்ணல, அதெல்லாம் இல்லை. ஆனால் நம்ம மனசில் பட்டதை நேரடியாக சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து பெண்கள் தான். அதே சிட்டியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க படிச்சிருந்தாங்க, அவங்க கிட்ட வேலைக்கு போகிற திறமை இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அவங்களோட தைரியம் அந்த இடத்துல வெளியே வருது. ஆனால் கிராமத்து பெண்களுக்கு அப்படி இல்லை. தன்னிக்கிட்ட திறமையே இல்லை அப்படின்னாலும் தைரியமாக எதிர்த்து பேசுவாங்க. வரது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பேசுகிறவங்க தான் கிராமத்து பெண்கள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அவங்க. படிப்பு தான் வந்து அடிப்படை கிடையாது தைரியமாக பேசுறதுக்கோ தைரியமாக எல்லாத்தையும் எதிர்கொள்றதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு குவாலிட்டி டெஃபினெட்லி வந்து கிராமத்து பெண்கள் கிட்ட நான் நிறைய பார்த்துருக்கேன். உள்ள மனசுல என்ன படுதோ அப்படி பட்டுன்னு போட்டு உடைச்சிருவாங்க. ஆனால் இன்னும் நிறைய ஏரியாஸ் இருக்குது. தைரியம் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில் தைரியத்தை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய இல்லை, நமக்கு கை கொடுக்குற ஏரியாஸ் வந்து நிறைய இருக்குது. அது என்னென்ன ஏரியாஸ்லாம் எந்த இடத்துல இருக்கிற பெண்கள் வந்து சரியாக அது தைரியமாக இருக்காங்க அப்படின்றத பற்றி தொடர்ந்து பேசுவோம். தைரியமான பெண்கள் யார், கிராமத்து பெண்களா இல்லை நகரத்து பெண்களா அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தைரியம் அப்படின்றது வந்து எந்தெந்த டெசிஷன் மேக்கிங்கில் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு தேவையான கல்வி, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த திருமணம் அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து காதல் நகர்ப்புறத்து பெண்ணா இல்லை கிராமப்புறத்து பெண்ணா அப்படின்னு பார்த்து வராது. காதல் அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவாக வர்றது தான். அப்படிப்பட்ட காதல் வரும்போது எப்படி வந்து அதை எதிர்கொள்கிறாங்க, தைரியமாக சொல்ல முடியுதா, இல்லை இவங்கள தான் எனக்கு பிடிக்குது, நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற ஒரு டெசிஷன் வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய தைரியம் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? தனக்கு பிடிக்காதவன் ஒருத்தன் வந்து தன்னிட்ட காதல் சொல்றப்ப அவனை வந்து என்னோட மனசுக்கு அவன் பிடிச்சிருந்தா மட்டும் நான் அக்செப்ட் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். நகரத்து பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ
அவங்க பிடிச்சிருந்தா சரி பின்னாடி அலைய விடுவாங்க, பிடிக்கலனாலும் பின்னாடி அலைய விடுவாங்க. சும்மா அலைய வைக்கிறது அதெல்லாம் இல்லை. எங்களுக்கும் பிடிக்கல, நாங்களும் அதே பொண்ணுங்களை தான். பொண்ணுங்களுக்கு அப்படியே வித்தியாசம்லாம் பெருசாக இருந்துட போகிறது இல்லை. எங்களுக்கு ஒரு பையனை பிடிக்கல, நாங்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் போவோமே தவிர வாடா பின்னாடி வந்து அலடான்னு நாங்கள் என்ன சொல்லிட்டு நீங்க வாடா அலைடான்னு சொல்றது வந்து இங்க பெரிய இதுவே கிடையாதுங்க. எந்த பெண் தான் வந்து ஏன் பின்னாடி வாடா அலைடா அப்படின்னு யாருங்க சொல்லுவா? ஒரு நிமிஷம், மனசுக்குள்ள காதலை வச்சுக்கிட்டு பாப்பீங்க, சிரிப்பீங்க சிரிப்பீங்க சிரிப்பீங்க, கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்களே தவிர மனசுல இருக்கிற காதலை நீங்க சொல்லவே மாட்டீங்க. காதல் இருந்தா நாம சொல்றோம். எங்ககிட்ட காதல் இருந்தா சொல்றோம். எங்ககிட்ட காதல்ன்றது வராது. நான் ஏதாவது சொல்லிருவாங்க. அப்போ எங்ககிட்ட காதல் பயம் தான். நாங்க காதலை சீக்கிரமா வெளிப்படுத்தவும் மாட்டோம், சின்ன பிரச்சனைக்காக அதை பிரேக்கப் பண்ணவும் மாட்டோம். இல்ல காதலை வெளிப்படுத்துறதுக்கு கூட பாத்தீங்கன்னா தைரியம் கிடையாது, வெளிப்படுத்துறதுக்கும் தைரியம் கிடையாது. இதுதாங்க உண்மை. யார் சொன்னாங்க தைரியம் வெளிப்படுத்த கிடையாதுன்னு? இன்னைக்கு இருக்கிற நகரத்து பெண்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பீச்சுக்கு போறதுக்கும் பார்க்கு போறதுக்குன்னா எவ்வளவு தைரியமா இன்னைக்கு இருக்கிற நகரத்து பெண்கள் அப்படிதான் இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுது வந்து முதல்ல அந்த பெண்ணா தான் இருக்கும். கிராமத்து பக்கம் இருந்து வேலைக்கு வந்த பெண்களே தன்னோட காதலனா அவங்க தேடி போற அளவுக்கு கூட அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. அப்படியே காதலிச்ச பையனை கடைசியில வீட்டுக்கு தெரிஞ்சு ஒத்துக்கலனா கூட அழுது புரண்டு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கடைசியில கல்யாணம் வரைக்கும் எடுத்து போற தைரியம் கிராமத்து பெண்கள். என் கூட படிச்ச ஒரு ஃப்ரெண்ட், அவ 11th and 12th வந்து என் கூட தான் படிச்சா. அவளுக்கு இருக்கிற ஜாதகம் தோஷம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து நெக்ஸ்ட் மந்த் அவளுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. ஷி ஹாஸ் நோ ரைட்ஸ் டு ஆஸ். அப்போ எனக்கு இந்த கல்யாணம் வேணும், எனக்கு பிகாம் படிக்கணும், அந்த ஒரு கட்ஸ் அவகிட்ட இல்லை. அவளும் சொல்லணும் சார், டெய்லிக்கும் வந்து கிளாஸ் கிட்ட என்கிட்ட வந்து அழுவா, ஏஞ்சல் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்தா, அவள் இந்த மாதிரி எனக்கு பிடிக்கலடி, பட் ஸ்டில் எனக்கு அப்பாவோட அவங்க ஹாப்பினஸ்க்காக அவங்க எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. இதே நகரத்து பெண் என் ஃப்ரெண்டு கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்தது, ஒரு என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஜாதக பிரச்சனைன்றத வேற ஏதோ அந்த ஆண் மேல சொல்ல முடியாத ஒரு குற்றத்தை சொல்லி ஜாதக பிரச்சனைய வேற மாதிரி கன்வெர்ட் பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. அதேதான் என்னை விட 2 வயசு சின்ன பொண்ணு, இதே நகரத்து பெண், இதே ஜாதக பிரச்சனை தான். இந்த ஜாதக பிரச்சனைன்றது நகரமா கிராமமான்ற முக்கியம் கிடையாது. இது வந்து பெரியவங்களோட சம்மந்தப்பட்டது. காதல்னு வந்தா இவங்க சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்ல எனக்கும் அவனுக்கும் சண்டை, இது ஒரு ஸ்டேட்டஸ். நான் உங்க பேச்சு இது வந்து ஒரு காதல்ன்ற ஒரு ரகசியமான அழகான ஒரு விஷயத்த 2 பேருக்குள்ள இருக்கிறத ஸ்டேட்டஸ்ல போடுறது. நோ லைஃப், நோ. அதே ஒரு 10 நாள் கழிச்சு பிரேக்கப், நியூ லைஃப் லீட் டு நியூ லைஃப். இந்த மாதிரி எல்லாமே வெளிப்படையா ஸ்டேட்டஸ்ல வந்து ஒரு சின்ன சண்டை வந்தா கூட ஒரு ஸ்டேட்டஸ்ல சிங்கிள்னு போட்டாரு. இன்னொன்னு அவங்க சொன்னாங்க வந்து உங்களை வந்து பின்னாடி அலைவகர்ல கடை. நான் என்ன கேக்குறேன், உனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, பிடிக்கல என்ன சொன்னோம், பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலாம் பிடிக்கல அப்படிலாம் கிடையாது. நம்ம வேணா ஃப்ரெண்டா வேணா பழகி பாப்போமா? ஏங்க ஃப்ரெண்டா பழகி அப்ப அடுத்தவன் என்ன பண்ணுவான்? ஃப்ரெண்டா பழகி 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 அவனுக்கு விட்டு போக மனசு. நீ ஃப்ரெண்டா பழகுவான், ஆனா அவன் உன்கிட்ட ஃப்ரெண்டா பழகுவான். ஏன்னா அவன் ஆரம்பத்திலே உன்கிட்ட என்ன நோக்கோட பழகி இருக்கான், காதலிக்கணும்ன்ற நோக்கத்தோட பழகி இருக்கவன் திடீர்னு உனக்கு ஃப்ரெண்டா மாறிடுவானா? முடிஞ்சவளுக்கு கிராம பெண்கள் போராடி பார்ப்பாங்க இல்லையா? வா என்ன நம்பி வா, நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், ஓடி போறது கூட தைரியம் கூட எங்களுக்கு வந்து கிராமத்து பெண்கள் கிடையவே கிடையாது. நான் இதை ஆமோதிக்கிறேன். இந்த கிராமத்து பொண்ணுங்க அமுக்கமா இருந்துட்டு நல்லா லவ் பண்ணிட்டு அவனை அலைய விட்டு அவனை பைத்தியம் ஆக்கி, அப்புறம் எங்க அப்பா அம்மா வந்து வீட்டுல எனக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க, அதனால அவனை மறந்துடுங்க அப்படின்னு சொல்றது கிராமத்து பொண்ணுங்க தான். அதே சிட்டி பொண்ணுங்க அப்படி கிடையாது. நான் சிட்டிகள், நான் என்னோட பர்சனல் அப்பியரன்ஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றேன், தைரியமானவங்க வில்லேஜ் கேர்ள்ஸ் தான், கிராமத்து பெண்கள் தான். ஒவ்வொரு டிசிஷன்லையும் சரி, புருஷன் அடிச்சாலும் என்ன பண்ணாலும் நான் அவனோட தான் வாழ்வேன் கிராமத்து பொண்ணுங்க வாழ்வாங்க. ஆனா நகரத்து பொண்ணுங்க அவன் தப்பு பண்ணா அப்படின்னா அவனோட நான் வாழ மாட்டேன் தைரியமா வெளில போய் சொல்லுவாங்க. அப்படி புருஷன் இறந்துட்டாலும் செகண்ட் மேரேஜ் போற அளவுக்கு தைரியம் இருக்கு அவங்களுக்கு வந்து சிட்டி கேர்ள்ஸ் தானே தவிர கிராமத்து பொண்ணுங்க வந்து ஐயோ சொசைட்டி என்ன பேசுன்னு அந்த பயத்திலே வாழ்ந்து அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. இந்த கிராமத்து பெண்களுக்கும் நகர்ப்புறத்து பெண்களுக்கும் ஒரே வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, குடும்பம் தான் தன்னுடைய உலகம் அப்படின்னு ஒரே வட்டத்துக்குள்ள சுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கவங்க தான் இந்த கிராமத்து பெண்கள். ஆனா நகர்ப்புறத்து பெண்கள் அப்படி கிடையவே கிடையாது. ஏதோ இந்த உலகத்துல ஒரு குடும்பம்னு நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்காக குடும்பத்துக்காகவே தன்னுடைய எல்லா ரைட்ஸ் இல்ல எல்லா திறமைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் விட்டுற முடியாதுங்க. கிரண்பேடியை பத்தியும் இல்ல திலகவதி அவர்களை பத்தியும் இல்ல ஏதோ ஒரு பெண்ணை பத்தி தான் நம்ம சமூகத்துல பேசிட்டு இருக்கோம்னா, இந்த சமூகத்துல எத்தனை கோடி பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் சாதிக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எல்லா பெண்களுக்குள்ளேயும் திறமைகள் இருக்கு, ஆனா அதை வெளிப்படுத்துறது வந்து நகர்ப்புறத்து பெண்களா தான் இருக்காங்க, கிராமப்புறத்து பெண்கள் இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
நம்ம சித்தப்பா சித்தி வீட்டில் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? டைவர்ஸ் ஆகாதீங்க, எல்லாருக்கும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிறாங்க கிராமத்து பெண்கள். இவங்களால தீர்க்க முடியல, டைவர்ஸ்க்கு போய் நிக்கிறாங்க. எல்லா ஃபேமிலியும் எல்லா பிரச்சனையும் இருக்கு. கிராமப்புறத்துல எல்லாம் 5 வீட்டு பங்காளி நல்லா தான் இருந்திருப்பாங்க. அவங்களே பேசி தீர்த்திருந்தா கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. 6 வீட்டு 5 வீட்டு பங்காளியும் ஒன்னா சேர்த்து வச்சு சின்ன பிரச்சனையெல்லாம் கூட ஊதி ஊதி பெருசாக்குறதுக்கு இடம் கொடுக்கறது இந்த கிராமத்து பெண்கள். அங்க 5-6 வீட்டு பங்காளி பிரச்சனை இருக்குங்க, இங்க பிரச்சனை கிடையாது. பெண்கள் தனக்கும் கணவனுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா தான் மனசுல என்ன நினைக்கிறனோ அதை வெளிப்படையா சொல்ல முடியுங்க. குடும்பத்துக்கு ஒத்து போய் எதையுமே வெளியே விட்டு கொடுத்துடாம இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு குவாலிட்டி தான். பட் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா மனத்தாங்கல்களையும் தாங்கிக்கிட்டு அப்படிதான் இருந்தா அது தைரியம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். தைரியமான பெண்கள் யார், கிராமத்து பெண்களா இல்லை நகரத்து பெண்களா அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவங்க வந்து இயங்கக்கூடிய எல்லா தளங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அவங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும். பட் அதை மீறி வந்து சமூகம் அப்படின்னு வரும்போது வந்து எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நம்ம பெண்களுக்கும் இருக்குது. அப்படின்ற போது பக்கத்தில் ஏதாவது நம்ம கண்ணில் படுற மாதிரியான ஒரு அநியாயமோ என்னமோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுக்கு குரல் கொடுக்குறவங்க, தைரியமாக வந்து குரல் கொடுக்குறவங்க யார், அதை தட்டி கேட்குறவங்க யார். அதே மாதிரி வந்து தனக்கு ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா, எஸ்பெஷலி இப்போ வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது, ஈவ் டீசிங் அப்படின்றது ரொம்ப நிறைய நடக்குது. அது எல்லாத்தையும் வந்து ஈஸியாக இல்லை ரொம்ப தைரியமாக தெளிவாக அது எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு தெளிவு இருக்கிறது எந்த பெண்களுக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நிச்சயமாக நகர்ப்புறத்து பெண்களுக்கு தான் மேடம் தைரியம் ஜாஸ்தி. ஏன்னாக்கா நீங்கள் எத்தனையோ விஷயத்துக்கு கேட்பேன், கிராமத்து பெண்கள்லாம் இதை மூடி மறைக்கத்தான் பார்க்குறாங்க. வெளியில் தெரிஞ்ச அசிங்கம், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது அப்படியெல்லாம் சொல்லி மூடி மறைக்கத்தான் பார்க்குறாங்க. நகர்ப்புறத்தில் இருக்கவங்க தான் இந்த கேஸ் போடலாம், இதெல்லாம் பண்ணலாம், இப்போ என் பொண்ணுக்கு நடந்தது இன்னொரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு தைரியமாக ஃபேஸ் பண்ணுறது நிச்சயமாக நகர்ப்புறத்து பெண்கள் தான். சரி, பொதுவான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறது யாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை மேம், இங்கே இப்போ வந்து பொதுவாகவே நம்ம பார்த்தீங்கன்னா தைரியமாக இருக்கிறது, அவங்க எப்படி தைரியமாக இருக்காங்கன்னா அது நம்மளை பார்த்து தான் கற்றுக்கிட்டாங்களே. ஃபஸ்ட்டு அவங்க வந்து சிட்டி பெண்களாம் எப்படி தைரியமாக இருக்காங்க அதே மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு அவங்க கற்றுக்கிட்டதே எங்களை பார்த்து தான் அவங்க கற்றுக்கிட்டாங்க. அவங்க அதனால தான் கிராமத்தை விட்டு சென்னைக்கு வந்து அவங்க படிக்கிறாங்கன்னா ஏன் படிக்கிறாங்க, அங்கே போனால் நம்ம தைரியமாக இருப்போம், அவங்கள மாதிரி நம்ம தைரியமாக இருப்போம் அப்படின்னு அவங்க கற்றுக்கிட்டதே நம்மளை பார்த்து தான். அவங்கள மாதிரி அது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் முடிக்கல. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்களாம் வந்து ட்ரெஸ் பண்ணுறோம், நாங்களாம் வந்து ஃப்ரீ ஹேர் விடுறோம், நாங்களாம் வந்து நல்லா காஸ்டியூம் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டதே எங்களை பார்த்தா. மேமே எங்களை பார்த்தா ஃப்ரீ ஹேர் விட்டு வந்திருக்காங்க, எங்களை பார்த்தா சாரி கட்டிட்டு வந்திருக்காங்க. கிராமத்து பெண்கள் என்னைக்கு வந்து முடி இந்த மாதிரி விரிச்சு போட்டிருக்காங்க, இப்படி எண்ணெய் வச்சு பின்னிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 மணிக்கு மேலே அவங்கள வீட்டை விட்டு வெளியே கூட அனுப்ப மாட்டாங்க. அதிகமாக பேசினா கல்யாணம் ஒன்று பண்ணி வைக்க மாட்டாங்க, அடக்குடக்கமாக இரு, வீட்டை விட்டு வெளியே போவாது அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால தான் கிராமத்து பெண்ணுங்க சிட்டிக்கு வந்து எங்களை பார்த்து அந்த மாதிரி. ஒரே நிமிஷம், நான் கிராமத்து பெண் இல்லைன்றதுனால தான் நான் எவ்வளோ கோழை, நான் எவ்வளோ தைரியம் இல்லைன்றது எனக்கு தெரியுது, புரியுதுங்களா? நான் எனக்கு என்னென்ன தைரியம் இல்லைன்னு எனக்கு கிராமத்து பொண்ணுங்களா இல்லை தைரியமா இருக்கிறாங்கன்னு அதனால தான் தெரியுது. தலையை விரிச்சு போடுறதுனால மட்டும் தைரியம் ஆகாது. நான் தலையை விரிச்சு போடுறதுதான் தெரியும், அவங்க வந்து எங்களை பார்த்து கத்துக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். பொதுவான விஷயங்களுக்கு, பொதுவான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறது யாருன்னு நினைக்கிறீங்க? கிராமத்து பெண்கள். கிராமத்து பெண்கள் எங்கம்மா வராங்க? இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டே நம்ம எடுத்து வச்சுப்போம். அது இப்போ ஒரு பிரச்சனைனா, இப்போ நான் ரோட்டில் போகும்போது என்னை யாராச்சும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்னை பாலியல் வன்கொடுமை பண்ண வராங்கன்னா நான் கத்துனாலும் யாரும் என்ன வந்து இது பண்ண மாட்டாங்க, ஃபோட்டோ பிடிப்பாங்க, அங்கே வந்து இங்கேருந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு. கிராமத்தில் இல்லை மச்சா, நம்ம ஊர் போன யாரும் இது பண்ணிட்டாங்க, வாங்கடா வாங்கன்னு அறுவாள் தூக்கிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ராணுவத்துல வந்து தன்னுடைய பிள்ளைய கொடுக்கணும்ன்ற தைரியம் எத்தனை சிட்டி அம்மாக்களுக்கு வருது? அந்த கிராமத்துப்புற பெண்கள் தான் போ நாட்டுக்காக நீ ஒலைன்னு சொல்றக்கூடியவங்க அத்தனை பேர் தான். புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு பையனை ராணுவத்துல கொடூரமான முறையில கொன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு வாரம் ஊரே உட்காந்து அழுது, அடுத்த வாரம் தம்பி எங்க இருந்து ராணுவத்துக்கு அனுப்புறாங்க. அந்த தைரியம், அந்த கருவுல இருந்து வரக்கூடிய அந்த வளர்ப்பு, அதுதான் உண்மையான தைரியம். நீங்க சும்மா எதிர்த்த ஒரு பையன் பின்னாடி ஃபாலோ பண்ண அவனை செருப்பால் அடிக்கிறதோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதெல்லாம் தைரியம் கிடையாது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு எல்லாருக்குமே முடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்ப தமிழ்நாடு முழுக்க யார் வேணாலும் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல வந்து முடி கொடுக்கலாம். ஆனா சென்னையில அந்த காலேஜோட பேரை நான் சொல்ல விரும்பல, ஒரு பிரைவேட் காலேஜ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து முடி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை எடுத்து பாக்குறாங்க, எல்லாமே சிட்டி கேர்ள்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை வரும்போது எந்த செக்டர்ல இருக்கிற பெண்கள் வந்து அதிகமா முன்னாடி வந்து போராடுறாங்க? எங்க அம்மா ஒரு சிட்டி கேர்ள் தான். ஓகே, எங்க அம்மா வந்து கோயம்புத்தூர்ல வில்லேஜ்ல
ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க. ஷி வாண்டட் டு டூ எஜுகேஷன் வந்து அவங்க வந்து அந்த வில்லேஜில் வந்து இல்லை, அது வந்து எல்லோரும் வந்து ஒரு எஜுகேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக அவங்க பார்க்கல. ஸோ அதுக்காக எங்கள் அம்மா ஸ்கூல் தொடங்கி ஷீ இஸ் ரன்னிங் அ ப்ரைமரி ஸ்கூல் வில்லேஜில். ஷீ இஸ் கிவிங் ஃப்ரீ எஜுகேஷன் டு லைக் மோட்டிவேட் பீப்புள் டு ஜாயின் தேர். ஸோ இது வந்து வில்லேஜ் பீப்புளால பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. வில்லேஜ்ல தானே பண்றாங்க, வில்லேஜ்ல பண்றாங்க. இங்க இருந்து போய் அம்மா பண்ணாங்க அப்படின்றீங்களா? நம்ம வந்து சிட்டிகள இருக்க போய் தான் பண்றாங்க. அதே இது வந்து ஒரு வில்லேஜ் பொண்ணால போய் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. மகளிர் சுய உதவி குழுன்னு இருக்கு பாருங்க. சிட்டியில் உள்ளவங்க முக்காவாசி பேர் லோன் வாங்கிட்டு பேசாம தான் இருக்காங்க. நான் அந்த தொழில் பண்றேன் இந்த தொழில் பண்றேன்னு தான் சொல்லியிருக்காங்களே, யாரும் செய்யல. ஆனா இன்னைக்கு கிராமத்துல முன்மாதிரியா வந்து ஒரு ஒரு கடையில இந்த மகளிர் சுய உதவி குழுனால வந்து அவங்களுக்கு தான் பயன்பாடு. அவங்க வந்து நான் ஒத்துக்கிறேன், வந்து அவங்க வீட்டுல சரியான ஒரு வருமானம் இல்லாம இருக்கு, இல்ல புருஷன் குடிச்சிட்டு வர்றாங்க, இல்ல வருமானம் இல்லாம இருக்கிறதுனால அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு தொழில் செய்யறாங்க, தொழில் பண்றாங்க. பட் பொதுவான ஒரு பிரச்சனை வரும்போது அப்படின்னு வரும்போது அவங்க போறாங்களா அப்படின்னு. சிட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சண்டை போட்டப்போ ஓடி போயிடுவாங்க பக்கத்து வீட்டில், எந்த வீட்டில் சண்டை. ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லை, என்ன பிரச்சனை ஏதுன்னு முன்னாடி நிற்பாங்க. என்ன மேடம், நகரத்து பெண்களை பற்றி சொல்கிறாங்க இவங்க, கிராமத்தில் பாருங்க மூட நம்பிக்கையிலேயே அப்படியே ஊறி இருக்காங்க மேடம். யாராவது ஒரு பேய் பிடிச்சிருச்சு, இந்த அப்புறம் சாமி ஆடுறது அப்படின்னு சொல்றது எவ்வளோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னு தெரியும். நகரத்தில் என்னென்ன சொல்லுவாங்க, ஏதோ மைண்ட் மென்டலி அப்செட்டாக இருக்காப்பா, யாராவது நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட் வச்சுக்கலாம். அதுதான் மெயினாக இருக்குது. அவங்க உடனே இந்த சாமியார்ட்ட கூட்டிட்டு போ, அந்த பொண்ணோட லைஃபையே பாழாக்கி விட்டுறாங்க மேடம். ரொம்ப அதெல்லாம் ரொம்ப படம் பார்த்து பேசுறாங்க. கிராமத்துல போய் பார்க்க சொல்லுங்க, இன்னைக்கு கிராமத்துல எப்படி இருக்காங்கன்னு பார்க்க சொல்லுங்க. இவங்க பார்க்குற ஒரு 4 படத்தை பார்த்துட்டு பழைய படங்களை பார்த்துட்டு கிராமம்னா இப்படிதான் இருக்கணும், அந்த கிராமத்துக்குள்ள வாழ்ந்து வெளியே வந்தவதான் நானு. சரிங்களா, நீங்க போய் பாருங்க இன்னைக்கு அந்த கிராமம் எவ்வளவு முன்னேறி இருக்குன்னு. ஸோ மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது கிராமத்துல இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் வந்து அறியாமைனால வந்து அந்த பெண்களோ இல்லை அந்த குடும்பத்து உறுப்பினர்களோ என்ன பண்ணுறாங்கன்னா, இது பேய் பிடிச்சிருக்கு, இல்லைன்னா வந்து இது வேற மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படின்னு கொண்டு போகிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஒன்று இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படின்றத வந்து நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். கிராமத்து பெண்களா இல்லை நகரத்து பெண்களா தைரியசாலியானவங்க அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதை பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக ரைட்டர், ஜேர்னலிஸ்ட், ஆக்டிவிஸ்ட் ஜீவசுந்தரி வந்திருக்காங்க. வணக்கம். இங்கே நிறைய பெண்களை சந்திச்சிருப்பீங்க, எல்லா செக்டர்லேருந்தும் வந்துட்டு இருக்கிற பெண்களை, படித்த பெண்கள், படிக்காத பெண்கள், கிராமத்திலேருந்து நகரத்திலேருந்து அப்படின்னு சொல்லி எந்தெந்த கட்டத்தில் எல்லாம் வந்து தைரியமாக வாழ்க்கையை எதிர்கொள்கிறவங்க, எந்த இடத்துலேருந்து வந்தவங்க? துணிச்சல் அப்படிங்கிறது வந்து ஒரு சமயோசிதம் சம்மந்தமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். வந்து சூழ்நிலைக்கேற்றவாறு அதை வந்து வெளிப்படுத்துகிற தன்மை வந்து எல்லா பெண்கள்கிட்டையுமே இருக்குது. கிராமம் சார்ந்த பெண்களாக இருக்கலாம், நகரம் சார்ந்த பெண்களாக இருக்கலாம். வந்து 2 தரப்பினர்கிட்டையுமே அது இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம் படித்த பெண்களை விட படிக்காத பெண்களுக்கு வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் சட்டுன்னு செயலாற்றக்கூடிய தன்மை வந்து அதிகமாகவே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அது கிராமத்தில் ஏன் நீங்கள் கை தட்டுறீங்க எனக்கு புரியல. கிராமத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் படிக்காத பெண்களா? அப்போ இல்லை படிக்காதவங்கன்னா நகரத்தில் உள்ளவங்க ஒத்துக்க மாட்டாங்க, கிராமத்தில் உள்ளவங்க படிக்காதவங்கன்னா ஒத்துப்பாங்க. எனிவே நகரத்துலேயும் பல பெண்கள் இருக்கிறாங்க, நிறைய படிக்காத பெண்கள் நகரத்துலேயும் இருக்கு. உதாரணத்துக்கு வீட்டுப்படி பெண்களாக வேலை செய்கிற பெண்கள், பூக்கார பெண்கள், இப்படி நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம மீன் மார்க்கெட் போனால் பார்க்கலாம், காய்கறிக்கு மார்க்கெட்டுக்கு போனால் பார்க்கலாம். இப்படி நம்ம சுற்றி எளிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு வித துணிச்சல் இருக்குது. ஏன்னா பலவிதமான மனிதர்களை அவங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேருந்தில் பயணிக்கும் போதே பார்க்கலாம், வந்து யாராவது ஒரு ஆண் வந்து தொந்தரவு பண்ணாலோ இல்லை பிரச்சனை பண்ணாலோ வந்து முதல்ல குரல் கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தாக்கா படித்த பெண்கள் யாரும் முன்னாடி வந்து நான் பார்க்கவே இல்லை. வந்து படிக்காத பெண்கள் தான் உடனடியாக வந்து அதை தட்டி கேட்பாங்க. அப்போ அவங்க சத்தம் போடுறதுக்கு கூட இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் கூட இவங்க தான் வந்து முதல்ல குரல் கொடுக்குறவங்களாக இருக்கிறாங்க. முதல் குரல் கொடுக்குறவங்க அவங்க தான். படித்த பெண்களும் வராங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதிகபட்சமாக வர்றவங்க இந்த பெண்கள் தான். வந்து அப்புறம் கிராமம் சார்ந்த பெண்கள்லாம் வேலை செய்ய மாட்டாங்க, நகரத்து பெண்கள் தான் வேலைக்கு போவாங்கங்கிற மாதிரி ஒரு தாட் வந்திருக்கு. கிராமத்தில் தான் முதல்ல வேலை செய்யக்கூடிய பெண்கள் வந்து வெளியில் வந்தாங்க. விவசாய வேலைகள்லாம் நாற்று நட்டுறதாகட்டும், களை எடுக்கிறதாகட்டும்,
இந்த மாதிரி வேலைகள்லாம் பெண்கள் தான் அதிகமாக செஞ்சுருக்கிறாங்க. ஆண்கள் அந்த 2 வேலையும் செய்கிறதில்ல. மற்ற வேலைகள் செஞ்சால் கூட வந்து இந்த 2 வேலையும் பெண்கள் தான் செய்கிறாங்க. நகரத்து பெண்கள் யாரும் வந்து செய்கிறதில்ல. வந்து நம்ம வந்து உணவுங்கிறது நம்ம அடிப்படை தேவையில் ஒன்று. இப்போ விவசாயம் நலிஞ்சு போய்கிட்டு இருந்தால் கூட அதை செய்கிறவங்க என்னவோ அவங்க தான் வந்து பெண்கள் தான் செய்கிறாங்க. அவங்களாம் அதிகம் படிக்காத பெண்கள் தான். அதே போல் வந்து கிராமத்து பெண்களும் நகரத்து பெண்களும் வந்து சில விஷயங்களில் வந்து அவரவர் துறையில் அவரவங்க மாஸ்டர்ஸ் தான். அதில் யாரும் வந்து மறுப்பு தெரிவிக்க முடியாது. வந்து ரொம்ப சரியாக சொன்னீங்க ஜீவசுந்தரி. இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, செக்மெண்ட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னேன்னா, இதுக்கு அடிப்படையாக ஒரு தேவை இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு. ஏன்னா இப்போது நகரத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்றது உண்மையான ஒரு விஷயந்தான். ஆனால் அதனால அவங்க வந்து தைரியசாலிங்களாக இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. படிப்பறிவே இல்லாதவங்க ரொம்ப சீக்கிரமாக தட்டி கேட்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரைட், இது ராங், இது நான் பேசினேன்னா இவங்க என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ தைரியசாலிகள், பெண்களே தைரியமானவங்க தான். இப்போது ஒரு பிரசவத்தை தாங்கிக்கக்கூடிய அந்த வலியை தாங்கிக்கக்கூடிய வலிமை வந்து ஒரு பெண்ணுக்கு தான் இருக்குது அப்படின்றது இந்த நேச்சரே சொல்லியிருக்கு. அப்படின்ற போது தைரியமான பெண் வந்து இன்னும் தைரியமாக சில விஷயங்களை, சில நார்ம்ஸை உடைச்சி இந்த முன்னுதாரணமாக இல்லை முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிற அளவுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து கல்வி தான். ஸோ அந்த கல்வி தான் இப்போ வந்து எத்தனையோ நோபல் ப்ரைஸஸ் வாங்கியிருக்காங்க, மேக்ஸஸே ப்ரைஸஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க பெண்கள். இவங்கெல்லாம் வந்து கரெக்டாக படித்து பார்த்திங்கன்னா அவங்களாம் கிராமப்புறத்துலேருந்து வந்த பெண்களும் நிறைய இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கல்விக்கான வாய்ப்பு கிடைச்சதுனால தான் அது எல்லாத்தையும் அவங்களால சாதிக்க முடிஞ்சது. அப்படின்ற போது எந்த ஏரியாவில் இருந்தாலும் கூட அந்த பெண் குழந்தைக்கு கல்வி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தைரியம் அப்படின்றது உண்மையிலேயே இருக்குது, சுபாவமாக இருக்குது. ஆனால் தைரியத்தையும் நாமளும் சொல்லி கொடுப்போம். அந்த தைரியத்தை கல்வி கொடுக்குற அளவுக்கு நாமளும் அவங்களுக்கு தைரியம் கொடுப்போம். தைரியமாக இருந்தால் தான் எந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளால் தாண்டி வந்துட முடியும். ஒரு பெண் தைரியமாக இருந்தால் வந்து அந்த குடும்பத்துக்கே நல்லது. ஒரு ஆண் தைரியமாக இருந்தால் அவருக்கு நல்லதாக இருக்கலாம், பட் பெண் தைரியமாக இருந்தால் அந்த ஹோல் ஃபேமிலி இஸ் கோயிங் டு பெனிஃபிட் பிகாஸ் ஆஃப் தட். அந்த ஒரு ஃபேமிலியும் பார்த்துக்கிறது பெண்கள் தான் இல்லைங்களா. ஒரு அம்மா வந்து இல்லை அப்படின்னா ஒரு எத்தனை பேர் வந்து கணவர் இருந்த பெண்கள் அவங்களுடைய குடும்பத்தையே தன்னுடைய தோளில் தாங்கிட்டு படிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க செய்கிற வேலை அவ்வளோ எளிமையான ஒரு வேலையாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து குழந்தைங்களை எல்லாரையும் படிக்க வச்சு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. ஸோ பெண்ணுக்கு கல்வி கொடுப்போம், அவங்களுக்கு தைரியம் ஏற்கனவே இருக்குது. அடுத்த வாரம் இன்னொரு நல்ல டாபிக்குடன் உங்களை சந்திக்கிறேன். அன்புடன்.